ஹாய் வணக்கம் மக்களே. இங்கே பாருங்கள், நான் சொல்லுவேன்ல முள்ளங்கி விதை வந்து எடுப்பேன்ட்டு பாருங்கள். நான் இந்த செடியை வந்து பாருங்கள், முள்ளங்கியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. கிழங்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, நல்லா எப்படி மரம் மாதிரி வந்துருச்சுங்க கிழங்கு. இதில் பாருங்கள் எவ்வளோ விதை விட்டுருக்குன்னு பாருங்கள். நம்ம ஒவ்வொன்றா வந்து பறிச்சுக்கிறலாம். அங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து முள்ளங்கி விதை தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்தாக இருக்குன்னு பாருங்கள். முள்ளங்கி விதையை பறித்து நம்ம வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு நடவு பண்ணுறதை வந்து வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்க மக்களை எவ்வளோ விதை இருக்குன்னு பாருங்க. நான் வந்து நல்லாவே விட்டுட்டேன். இங்கே பாருங்க, கையில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு முள்ளங்கி விதை. இதே பாருங்கள் ஒரு கொத்து. இங்கே பாருங்கள் காய ஆரம்பிச்சிருச்சு. இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அப்படியே விட்டுட்டேங்க. இது எவ்வளோ தூரம் தான் நமக்கு வந்து விதை கொடுக்கும் ஒரு கிழங்கு அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுமா உங்களுக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ விதை. அடா 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 அடா, என்ன இது வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. கொடுங்க. இதை வந்து இன்றைக்கி நம்ம வந்து இதில் இருக்கிற முள்ளங்கி விதை எல்லாமே பறிச்சிடலாமுங்க. நான் பாருங்கள், நான் தண்ணி விட தாங்க வந்தேன். அதனால் நான் எதையுமே எடுத்துகிட்டு வரல. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. தண்ணி விட்டுக்கிட்டே பார்க்குறேன் இவ்வளோ விதை. பாருங்கள் அப்படியே ஒரு எவ்வளோ கொத்தாக இருக்குன்னு பாருங்கள். இது கீழே கொஞ்சம் வைப்போம், எனக்கு ஒடிச்சிருவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ விதை இருக்குன்னு பாருங்க. கைக்கு அடங்கவே இல்லை, கொத்தாக இருக்குது. கொஞ்சம் நேரம் இருங்க, நான் அப்புறமா இந்த விதையை பிடுங்கிட்டு உங்களெலாம் எடுத்துக்கிறேன். காஞ்சிருச்சு நல்லா. ஒரு கொத்தா எவ்வளோ இருக்குன்னு வருங்க. பரவாயில்ல, நமக்கு கடையிலேயே வாங்க தேவையில்லை. அடாடா பிச்சுக்கிட்டேன். பரவாயில்ல. இங்கே பாருங்க விதையோடு பிச்சுக்கிட்டேனே. சூப்பராக இருக்குங்க. பரவாயில்லைங்க. நான் நம்பினது, அதாவது மாடி தோட்டம் நம்பினேன், கைவிடலை. அதுலேருந்தே நான் எவ்வளோ விதை எடுக்கிறேன் பாருங்கள். வாருங்க மக்களே, கொஞ்சம் நஞ்ச விதை இல்லை, எம்பிட்டு விதைன்னு உங்களுக்கே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ விதை பிடிங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். பூரா கீழே விழுகுது பார்த்தீங்களா, இவ்வளோ விதை. இது வந்து கிட்டத்தட்ட அங்கே பாருங்க, உதுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே ஒரு குட்டியாக இருக்கு பாருங்க, ரொம்ப சின்ன. இங்கே பாருங்க முள்ளங்கி விதை. உங்களுக்கு கையில் வந்து உதுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்க, உங்களுக்கே தெரியும் முள்ளங்கி விதை பார்த்தீங்களா. இந்த விதையை தாங்க நம்ம அப்படியே எடுத்து என்ன செஞ்ச போகிறேன், மறுபடியுமே இந்த விதையை வந்து அப்பைக்கப்பே நம்ம போட்டு விட்டுட்டோம்னா வந்தவங்க எல்லா விதையுமே முளைச்சிருதுங்க பாருங்க. எவ்வளோ விதை வந்து உதுத்தோம்னா கிடைக்கணுங்க. ஒரு இதில் வந்து 4-5 விதை இருக்குது. இதில் 4-5 விதை கிடைக்குது பார்த்தீங்களா மக்களே. நம்ம கடையில் வாங்க தேவையில்லை. இப்படியே நம்ம வந்து ஒவ்வொரு பொருளும் இப்போ நிறைய நான் வந்து விதைகள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முள்ளங்கி விதை எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோவிலேயே. நீங்கள் இது பார்க்கும்போது ஒரு மாதிரி இங்கே வருங்க. இது பார்க்கும்போது என்ன தோணுது, இதுலேயே விதை வந்து இந்த ஆரம்பிச்சிருச்சுங்களா. இருங்க வரேன். இங்கே பாருங்கள் காய ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. ஒரு கொத்தாவி விட்டுருக்கேன் பாருங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பாலக்கீரை. இந்த பையில் வந்து பாலக்கீரை தாங்க போட்டு விட்டேன். இந்த பையில் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஓரளவு வந்து கீரையெல்லாம் பறித்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வருங்க ஒவ்வொரு செடியில் அப்படியே இருந்தால் முத்திருச்சு. ஒவ்வொரு செடி முத்தி இந்த மாதிரி வந்துருச்சு, விதை வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன செஞ்சுட்டேன், எதுக்கு கடையில் வாங்கினேன், இதுலேயே நம்ம விதை எடுத்துக்கலாமே சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்படியே காய விட்டுட்டேன். இங்கே வருங்க எவ்வளோ விதை, பாலக்கீரை விதை இதில் நிறைய விட்டுக்கிட்டு பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வருங்க காஞ்சிருச்சு பாருங்க. இந்த விதையை வந்து அப்படியே உதுத்து இதில் போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த செடியை பிடுங்கி விட்டுட்டு இன்னுமே காயட்டு விட்டுருக்குறேன். இது வந்து நல்லா காஞ்சு இன்னுமே இப்போ தான் ஒவ்வொரு கொத்த ஆரம்பிக்குது. இது ஃபுல்லாக காஞ்சிச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கையளவு வரும் இந்த விதை. அப்படியே வந்து பையில் வந்து நம்ம பார்த்துல வந்து பாலக்கீரை விதை நானே உருவாக்கியிருக்கிறேன். அதே வந்து முள்ளங்கி விதையை நானே உற்பத்தி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவில். இங்கே பாருங்கள் பீக்கங்காயை வந்து நானே வந்து முத்த விட்டேன் பார்த்தீங்களா. இதிலேருந்து முத்த விட்டுருக்கேன். இங்கே ஒன்றுமே வந்து முத்த பெருசாக விட்டுட்டேன், விதைக்கி விட்டுட்டேன். இதிலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இன்னும் இருக்குங்க. இந்த பாருங்க முத்த விட்டேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு காமிக்கிறேன். பாவக்காயுமே முத்த விட்டு இருந்தால் விதைவாயிருச்சு. இது பார்த்திங்கன்னா வந்து மூக்குத்தி அவரை. இங்கே பாருங்க கையோடே வந்துருச்சு, விதை இருக்குது பாருங்கள் மக்களே. மூக்குத்தி அவரை இதோட விதை பார்த்துங்க. நான் இது மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே மூக்குத்தி அவரை. இங்கே பார்த்திங்கன்னா யானை தந்த வெண்டை. இது யானை தந்த வெண்டை விதை பாருங்கள். இதிலே முத்த விட்டுருக்கேனா. இப்படி தாங்க நான் எல்லா விதையுமே எடுத்துருக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா வந்து பச்சை வெண்டை விதை, பச்சை வெண்டை, சிவப்பு வெண்டை,
இது எல்லாமே நான் விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா. காந்தாரி மிளகாயில் அப்படியே நான் விதைக்கி விட்டுருக்கேன் பாருங்க. வத்தலுக்குண்டு பச்சை சிவப்பு பச்சையமாக தெரியுதா பார்த்தீங்களா மக்களே? தெரியுதுங்களா? அங்கே இருங்க, க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. இருங்க, சிவப்பு பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா? நிறையா விட்டுருக்கேன் பாருங்கள். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வருங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சம்பா வத்தை. இதுலேயே நான் எல்லாமே இதிலே விதையை எடுத்துக்கிறேங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க கொத்தவரையுமே நான் வந்து இதில் தான் விதையை எடுக்கிறது. ஆனால் கொத்தவரையை விதையை எடுத்து அப்பயே போட்டு அப்படி நல்லா முளைக்குதுங்க பார்த்தீங்களா மக்களே? கொத்தவரை பாருங்க, கொத்தவரை. இதுலேயே நமக்கு வந்து எவ்வளோ விதை நான் வந்து இப்போ கடையில் வாங்குறத பெரும்பாலும் தவிர்த்துட்டேங்க. கொத்தவரை விதை, அதே மாதிரி யாழ்ப்பாணம் முருங்கை விதை. இதில் வந்து ஒரு காயை வந்து நான் முத்த விட்டுருக்கிறேன் பாருங்க மக்களே, உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த காய். இந்த ஒத்த காயை வந்து நான் வந்து முத்த விட்டுட்டேன் விதைக்கு வேணும்னு. இது கிட்டத்தட்ட வந்து 10 விதை இருக்கும் யாழ்ப்பாண முருங்கை விதை வந்து. அதனால தான் அதை நான் வந்து விதைக்கி விட்டுட்டேன். குருவி அவரை விதை எல்லாமே, குருவி பாவக்காய் விதை எல்லாமே வந்து நான் வந்து முத்த விட்டுருக்கிறேன். அதில் வந்து நம்ம விதையை எடுத்துக்கலாம்டு. இதாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய ஆறுமதி செவனக்ஷ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மக்களே. இதை நான் விதை சேகரிக்கிற விதம் பார்த்தீங்களா மக்களே? தேங்க்யூ.